7 8 மணி போல. மீன் பாரு கிடக்கு. மீன் பாரு அப்படி இப்படி பரவாயில்ல. இந்த மாதிரி 2000 3000. ஓ நான் வரட்டானே நீங்க வரையில ஒரு பார்க்கணும் என்ன இறக்கிறீங்க? மீன் என்ன மீன்? இந்த மீன் என்ன வேலையில் மீன் என்ன காணையில்? மீன் 5 ஜப்பான் நாங்களே. ஜப்பானா? ஹலோ வணக்கம், நான் தான் யாழ்ப்பாணத்தில் மீன் காய்க்கிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் எத்தனை நம்பளை கடற்கரை வந்து நாங்கள் அந்த நாளைக்கு வந்து கடற்கரைக்கு இவ்வளோ நாளும் இப்போ புயல் காற்று அடித்த கடல் வந்து இன்றைக்கி வேறுங்கோ சீராக இருக்குது. தொழிலுக்கு போகக்கூடிய கிடையாது. ஆனாலும் தொழிலுக்கு முன்னேற போகவில்லை. ஏன்டா திடீரென்று காற்று மழை வந்தது வந்து போகவில்லை. இன்றைக்கு தான் நாளைக்கு தொழிலுக்கு போக நினைக்கிறேன். பாருங்க போட்டெல்லாம் மேலே தான் இழுத்து வைக்கணும். காற்றடிச்சால வாடிக்கடியெல்லாம் பாருங்க வச்சு தள்ளி போட்டு பெரிய உடைச்சி தள்ளி போட்டு கட்டு மலைவெல்லாம் குளத்துக்கு ஏறி நிற்கிது. எனக்கு தொழிலுக்கு போயிடலாம் பிறகு அப்படியே பார்த்துக்கணும். வந்தீங்கன்னா முழுக்கு கிடக்கு, முழு வேற கட்டு மலைவெல்லாம் கிடக்கு. வேறு சொல்ல போவாங்க என்ன காற்று மலைவெல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் சீராக கிடக்கு. சீராக கிடக்கு கடல் கொண்டே சொல்ல போகிறாங்க தெரியல. பாருங்க கடல் அடைஞ்ச இடங்குள்ள எடுப்பு குப்பை குப்பைலாம் அடைஞ்சி கிடக்கு காற்று. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நிற்கிற யோசிச்சுருக்கார். தொழில் போகாமல் நாளை தொழில் போகலாங்க வந்து என்ன நாய் இருக்குது பாருங்க. நாய் கூட சாப்பாடு இல்லை. தொழிலுக்கு போனால் சில மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் இருக்காங்க. அப்போ அதில் சாப்பிடணும். இப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டான். ஃபுல்லாக போட்டுகள் புல்ல கஞ்சல் கட்டை முள்ளுக்க கிடக்கு வேணும். அப்படியே ஒரு நாய் வருகிறது. சரி நாயை நாயில் வந்தது வானிலை பார்த்துட்டு இப்படி போய் கொண்டு போம்பாங்க. உங்களுக்கு சரி நாயில் விருது கொடுக்கான். சரி இந்த கொள்ள நாய் வருது. சாப்பாடுலாம் தெரியுது எல்லாமே. நான் இந்த இன்னும் பண்ண வேண்டாம். அந்த ஒரு நாளும் கடலில் நான் சொல்லுக்கு போகல. வேறு ஆள் யோசிச்சு கொண்டிருக்கு என்ன செய்யலாம் வந்து. இந்த குளத்துக்கு தான் ஒரு ஆள் வலை எடுத்து மீன் பிடிச்சி அந்த குடும்பத்தை பார்க்குது. அந்த வீடியோ தான் இந்த பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குளத்தால் தாண்டி அப்படியே போகிறோம். இந்த காகங்கள் எல்லாம் தெரியுது. காற்றுக்குள்ள சாப்பாடு இல்லை. ஏன்றது என்னென்ன காற்றுக்கு மீன்களில் தானே வைக்கிங்க. மீன் மீனில் தானே சொல்லு பொருளை தானே. இந்த புயலால் அந்த மரங்கள் எல்லாம் கடிச்சு கிணற பாருங்க பாடஞ்சு போட்டு பாடஞ்சு கிடக்கு. குளத்துல தண்ணி வந்து மழை தண்ணியும் கடலில் தண்ணி. இப்போ வந்து நாயில் ஓடிட்டு போகுது. வேறுங்க ஒரு ஓட்டுகளும் வந்து இவ்வளோ காலம் தொழில் போகல. தொழில் போக தான் இதுக்கு எங்க தான் தொழில் போய் காது சீருக்கு வந்துட்டு தானே. இப்போ எங்கே தொழில் போவாங்க பார்ப்போம். மற்ற வீடியோவை பார்ப்போம். இந்த குளத்துக்கு விலை வளர்க்குற மீன் பிடிக்கிற அப்படின்னா பார்ப்போம். இருக்கா வேற நாள் இந்த குளத்துக்கு மீன் பிடிச்சி விலை எடுக்கிறார். அப்படியே வாங்க எப்படி கேட்க போவோம். வேறுமா வட்டமத்தை வலிக்கிட்டு போகிறேன். புள்ளையும் பார்த்துட்டு வலிச்சு போகிறேன். ரொம்ப சொல்லிடு இளம இளவில தான் வலிக்கிறது. இந்த கேட்க சும்மன்னாலும் கேட்க பார்ப்போம். ஆள் வலிச்சு போகுது. இதை போகுது பார்ப்போமா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வலிக்கிறேன். அதான் மீனை வந்து காட்டுவோம். வலிச்சு போகுது. கீரை போட்டுதான்
போயிட்டு அதில் இந்த காவி தெரியுதாங்க இதுதான் அந்த வேலை. இது தொடக்கம் அங்கே முடிவு இருக்குது. அங்கே என்ன இழுத்து வேலை போகுது. அப்படி இந்த வானத்தை பாருங்க இப்படி பளிச்சுன்னு இருக்கு. நல்ல வெளிச்சி கிடக்கு. மழை எல்லாம் வெளிச்சி கிடக்கு. மழை பெய்தது இப்படி வெளிச்சி கிடக்கு. இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு வேலை இழுத்து சுமணி காட்டுறது கிட்ட போயிட்டு என்னத்தான் ஒரு மீனையும் காண இல்லை. என்னத்தான் இப்படி உழைச்சி என்னத்த குடும்பத்தை பார்க்க முடியும். குடும்பம் 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்குது. 2 வேலையை வச்சுக்கொண்டு நீங்களும் ஒன்றும் தராமே எங்க தந்த காண ஜிஎஸ் நிவாரணம் தந்தது சங்கம் தந்தது அரிசி சங்கம் தந்ததோ இப்ப வேலை வந்து உங்களுக்கு சூட வேலை சங்கம் தந்தது இந்த வேலை வந்தது சூட வேலை வந்தது 1/2 கோடி வந்தது. ஆமா மற்ற போட்டு திங்க உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. வந்திருக்கு நிறைய கொடுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு தந்தாச்சந்துக்குள்ள வந்திருக்கு எல்லாம் தந்து கொண்டு இருக்காரு. உங்களுக்கு காணா இருக்கிறீங்க பிறகு கஷ்டம் சொல்றீங்க. என்ன தான் பேசா இருக்கிறீங்க. என்ன மீன் நீங்க இங்க பாருங்க காலையில இருந்து வேலை படுத்து நீங்க இந்த வேலையில படா காலையில வேலை படுத்து இப்ப இன்னும் 5 மணி எடுக்கிற நீங்க இந்த வேலையில படா ஒரு மீன் எங்க காணையில என்ன செய்யறது. சரியா கஷ்டம் தான் தன்னை பாடு. கல்லு கல் கிடக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு. உணவு கிடக்கு மீனுக்கு காணையில கடைக்கு மீன் வந்துருக்கு. கறி வாங்குறது மீன் இல்ல அது மீன் பார்க்க வந்திருக்கு. 3 ஜப்பான் இருக்கா 3 ஜப்பான் காணுமா உங்களுக்கு காசு கணக்கு ஆயிட்டு தான் அது ஆள் காசு கொடுத்து மீன் வாங்குறது. அது என்ன நம்ம கட்டுவது தாங்க அதுதான் என்னது நான் வந்து என்னது ஜப்பானே காண இல்லை. அடியில் அந்த புல்லுக்குலாம் பார்த்து ஜப்பான் கிடக்க முடியாது. ஒரு மாப்படுத்து அதான் இப்போ சோளா காது அதான் அதுன்னா என்ன அது கஜானு சூறாவளி அந்த புல்லுக்காரனிக்கு போல தண்ணி அங்கான நிற்கல அப்ப அங்கால போய் பழனி 2-3 நாள் ஆகிட்டு ஏன் விலை வளர்த்ததோ வந்து அதான் ஒரு நாள் எவ்வளோ ஏபிஎல் நீங்கள் மீன் வச்சா 2000-3000 வைக்கலாம். 2000 அதில் எவ்வளோ முதலாளிக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணும். முதலாளி உங்களுக்கு எவ்வளோ வரும் 5 ரூபா எவ்வளோ வரும் உங்களுக்கு 500 ரூபாய் 400 தருவோம். இப்போ தொழிலாளிக்கு 100 ரூபா மரத்துக்கு 300 ரூபா விலைக்கு 100 ரூபா தொழிலாளி போற ஆளுக்கு அவருக்கு 100 ரூபா. சரியான கொள்ளடி பேருங்கண்ணே. இது இந்த நாட்டிலேயே எப்படி பங்கு வைக்கிறேன். அப்படி இல்லாட்டா நீங்க வராதுங்க வேண்டாம் உங்களுக்கு என்ன எப்படி சொல்லி பாவம் தொழிலாளி பாவம்டா. நாங்களும் உங்களை முதல்ல விட்டு எத்தனை லட்சம் ரூபா கட்டு மரம் இது எத்தனை லட்சம் 3.5 லட்சமா பாருங்க அண்ணா 3 லட்சமா நீங்க ஒத்துக்கொள்ள தெரியாது. இதுதான் தரலாம் 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் தரலாம். போறண்டா மரம் தள்ளி கொண்டு போனால் தர வேண்டியா 500 ரூபாய்க்கு தான் 400 ரூபாய் இல்லையாண்டா வச்சுட்டு இருங்கோ. 5000 தான் 4000 தான் 4000 தானே எனக்கு கணக்கு தெரியாது. என்ன தரப்பு முதலாளிக்குள்ள வேணும் அப்படி அப்படி என்ன நீங்க வராதுங்க அதான் உங்களுக்கு கட்டுமண்டாடியே தானே இப்படி கூட கட்டுமா கட்டாடா கட்டாதுன்றா கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்றோம் இல்லையே கஷ்டப்பட்டவங்க வாழ்றோம் இல்லையே வாழ்த்தானே மீன் பிடிக்கதா மீனண்டா துடிக்குந்தான் சரியா நாங்கள் புதுசா கடற்கரை வந்தாங்க தெரியும் தானே பூசண்டு
புதுசாத்தானே கல்யாணம் கட்டினி ஓ அப்ப வரத்தானே வேணும் கடற்கரைக்கு கல்யாணம் கட்டினா கடற்கரைக்கு வேணும் எங்களை அப்பெல்லாம் கட்டாம இருங்கோ கட்டு என்ன எங்களுக்கு 400 ரூபா அரவியர் அடிக்கலாம் என்ன தான் பாட்டியில் போடுவேன் காசை கொண்டா போட்டா போச்சு கடற்கரையோட நிக்கிறவளை இந்த மீன் தான் இப்படி விட்ட என்னத்தான் அதான் இது எத்தனை 100 கிராம் பாவம் இந்த மீன் அது அப்படி அங்காக அது மீன் பாட்டுக்கானே அது அங்க அடிக்கிறது வெள்ளையில காலமே குறைவு வெள்ளையில காலில் நெஞ்சு நொடிக்கும் 5 மீன் கிட்ட அப்போ பிரட்டிட்டு வேலையை வந்துக்கிறான் இந்த வேலைக்கு மீன் வந்துருக்கும் ஆள் போயிருக்கு மீன் கறி மீன் வாங்கி என்னென்ன எப்படி சாப்பிடுங்க துடிக்க துடிக்க நீ கேம் போட மாட்டேன் துடிக்க சாப்பிடுவேன் கெடு அவ்வளவு கெடு மீனை காண இல்லை தானே இப்போ 15 ரூபாய்னால அப்போ கெடுவுல தெரியுது துடிக்க சாப்பிட சரி உங்களோட ஹேக்கர் சரியா இந்த சத்தம் கேட்டான் மாடம் மாடங்க மாடம் என்னண்டாப்பா என்னண்டா இருக்குது இன்னைக்கு இதே சத்தம் கேட்டது சைக்கிள் என்னென்ன இப்படி போல ஒரு 15 ரூபா 20 ரூபா ஒரு இயருக்கு வந்தாக்கணும் 20 ரூபாய்க்கு இந்த ஒரு வியா இருக்கு ஒட்டி வாங்கிறது ஒட்டி மாதிரி ஒட்டி இல்லை அதே இப்படி துடிக்குது அந்த கேள ஏன் துடிக்குது ஏன் துடிக்குது வா 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 அடிச்சு விட்ரு முள்ளால ஓகே தான் போட்டாங்க நீங்க போயிட்டாரு என்ன போட்டோம் நைட் பாருங்க காசுகளை அனுப்புங்க ஓ பாருங்க நைட் பாருங்க காத்தோட ஆள் போயிட்டா ஆளோ என்ன சூம் பண்ணி என்னதை பிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கப்பா என்னதை பிடிச்சி என்னதை காட்சிகளுக்கு இயற்கை காட்சி அழகை பாருங்க அழகை பார்த்து இப்ப நாங்கள் இப்ப காத்தடிச்சு இப்ப எல்லாம் இப்பதான் சீருக்கு வந்திருக்கு என்ன கடற்கரை இப்பதான் காத்தடி சீருக்கு வந்துருக்கேன் ஆனா காத்து வருதாம 23ஆம் தேதி வருதுன்றாங்க இருக்குதோ எத்தனை தொழில் போக இருக்கு மணி அங்க வேண்டாம் 1 மணி போ என்ன தொழிலுக்கு போறீங்க விட வேலை அரைக்குட்டி என்ன மீன் பாடல் கிடாக்கு ஈனுகள் குறைவுதான் ஒரு நாளைக்கு எவ்வளவு விபிஎல் தொழிலுக்கு போனேன் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 என்ன என்னண்டு நீங்க குடும்பத்தை பாக்குறீங்க என்ன செய்யறது கட்டி மேய்க்க வேண்டியான் கட்டின விட்டதுக்கு என்ன எப்படி சொல்றீங்க வேண்டாம் மாதிரி பார்த்து சொல்றீங்க வேற என்ன செய்யறது அண்ணா வடிவா இருக்கண்ணே கடற்கரை ரெண்டைக்கு காத்தடிச்சு ஓய்வு கொடுத்துருக்கேன் காத்துக்கு ஆனா நீங்க கரையில வச்சு சம்மாட்டியா நீங்க இல்ல என்னென்ன தொழில் வச்சுக்க மாட்டி மாதிரி என்னென்ன தொழில் வச்சுக்கிறீங்க என்ன சும்மா ஒரு இன்ஜினும் ஒரு போட்டுங்கிற வேலை வேலை வேற வேலை வேற வேலை என்ன இவர் என்ன இவர் சும்மா இங்கே திரிவே காடனா கண்ணா சிமிட்டுற வெறி வெறியில சொல்லு போற நான் தொழில் வட்டி தான் இங்க வருங்க என்ன தான் மீன் கிடக்கு என்னென்ன மீன் கிடக்கு ஜப்பானோ நாங்க சாப்பிடறோம் இல்ல ஜப்பான் என்னதான் பாத்தீங்கன்னா சொல்ல சோள காத்து அடைய போறீங்க உண்மைய
நீங்க தெரியுமே இழுத்து வாங்க குறவுண்டு என்ன கடல்ல இழுக்கிறீங்க மீன் நீரு அம்மத்தல் நீரு இழுத்து இழுத்து இழுத்த என்ன மீன் கிடாக்கோ என்ன மீன் உனக்கு காணையில வேலையில் சரியான கஷ்டம் உங்களோட பாடுன்னு என்ன சாப்பாடு என்ன நீங்கள் 3 நேரம் சாப்பாடு தான் 6 பேர் என்ன இழைக்கிறீங்க மீன் என்ன மீன் இந்த மீன் என்ன வேலையில் மீன் என்ன காணையில் 5-6 ஜப்பான் நாங்களே ஜப்பானா இப்போ பாருங்க இந்த சரியான கஷ்டம் நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்ல குளத்துக்கு விலை போடுறது தெரியுது 5-6 ஜப்பான் பிரிக்கத்தானே